மனோகரன் பொங்கலை எப்படி கொண்டாடுறதுன்னு வீட்டில் உள்ள அத்தனை பேர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அபியோட அம்மா அப்பா வர்றாங்க வீட்டுக்கு. அபியையும் மாப்பிள்ளையும் வர சொல்றதுக்காண்டி தான் வந்தோன்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஏதாவது விசேஷம்னா தான் நீங்க வருவீங்க, அதெல்லாம் இல்லம்மான்னு சிவராமன் சொல்றாங்க. சிவராமன் சொல்றாரு, பார்வதி அந்த பழத்தட்டை எடுத்து வைன்னு சொல்றாங்க. அப்ப பழத்தட்டை எடுத்து வைக்கிறாங்க. அதோட பணத்தையும் அந்த தட்டு மேல வைக்கிறாங்க. இத பார்த்த சுந்தரி மலைச்சு போய் நிக்கிறாங்க. வீட்டுல உள்ள எல்லாரும் மலைச்சு போய் பாக்குறாங்க. பாட்டி கிட்ட அந்த தட்டை எடுத்து கொடுக்கறாரு சிவராமன். அதுக்கு பாட்டி சொல்றாங்க, எதுக்கு சிவராமா அதெல்லாம்? வாங்கிக்கோங்கம்மா, மாப்பிள்ளையும் பொண்ணையும் வீட்டுக்கு சும்மா வர சொல்ல முடியாதுல்ல, அதனாலதான் பொண்ணுங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் வேண்டிய நகை துணிமணிக்கெல்லாம் 10 லட்சம் ரூபா தட்டுல வச்சிருக்கோம், வாங்கிக்கோங்கம்மா. பாட்டி சொல்றாங்க, பொங்கலுக்கு கூப்பிடுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா என்ன இது இந்த பணமெல்லாம்? சிவராமன் சொல்றாரு பாட்டி கிட்ட, நாங்க ஊர்ல ஒரு துணி கடை வச்சிருந்தோம், அது ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. இப்பதான் அந்த பிரச்சனை முடிஞ்சு அந்த காசு கைக்கு வந்திருக்குமா, அதனாலதான் பொண்ணுங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி எடுத்துட்டு வந்தோம். ராகவ் சொல்றாரு, பாண்டியன் கிட்ட ஏன் பணத்தை வாங்குனீங்க? அந்த கடை உங்களுக்கு சேர வேண்டியது. ஆகாஷ் சொல்றாரு, என்ன மாமா நீங்க, அவன் உங்களை ஃப்ராடு பண்ணி ஏமாத்தி அந்த கடையை வாங்கிக்க ட்ரை பண்றான், அவனுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. சிவராமன் சொல்றாரு, மாப்பிள்ள பாண்டியன் பண்ண தப்புக்கு பரிகாரமா அந்த கடவுள் அவரோட காலை உடைச்சிட்டாரு, அதே அவருக்கு போதுமானது. அவரு மனசு திருந்தி கடைய ஒப்படைக்கிறேன்னு தான் சொன்னாரு. இவ்வளவுதுல நடந்த பின்னாடி அந்த கடையை வாங்குறதுக்கு என் மனசு ஒப்பல, அதான் மாப்பிள்ள பாண்டியனையே வச்சுக்க சொல்லிட்டேன். எங்களுக்கு 20 லட்சம் ரூபா பணத்தை அனுப்பிட்டாரு, இப்ப பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஆட்டி சொல்றாங்க, அதுக்காண்டி சிவராமா இந்த பணத்தை எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுப்பியா? இது உங்களுக்கானது, இந்த பணத்தை நாங்க வாங்கிக்க மாட்டோம் சிவராமா. பார்வதி சொல்றாங்க, இந்த பணத்தை வச்சு நாங்க என்ன செய்யறதுமா, மசாலா வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருக்கு, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எதுவும் செய்யல, இந்த பணத்தை கொடுத்தா எங்களுக்கும் திருப்தியா இருக்கும். ராகவ் சொல்றாரு, தயவு செய்து இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்க கடையை விட்டு கொடுத்தது எனக்கே உடன்பாடு இல்ல, லாயரு நம்ம பக்கம்தான் ஜெயிக்கும்னு ஸ்ட்ராங்கா சொன்னாரு, அப்புறம் நீங்க ஏன் செஞ்சீங்க இந்த மாதிரி? அபியும் சொல்றாங்க, அப்பா அவர் சொன்னது 100க்கு 100 கரெக்டுப்பா, நீங்க ஏன்பா இப்ப அவசரப்பட்டீங்க? அம்மா நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல அப்பா கிட்ட. இன்னும் சொல்றாங்க, கண்டிப்பா இந்த பணத்தை நாங்க வாங்கிக்கவே மாட்டோம்ப்பா. மனோகர் சொல்றாரு, இன்னைக்கு அன்பு பாசத்துக்கு அளவே இல்லைன்னு நீங்க நம்ப வச்சுட்டீங்க, அணுவ என்னோட மருமகளா ஏத்துக்க முடியாம உங்களை அசிங்கப்படுத்தின சம்பந்தி, இப்ப அதை நினைச்சு ரொம்ப கூச்சமா இருக்கு, என்ன மன்னிச்சுங்க சம்பந்தி. சிவராமன் சொல்றாரு, அதெல்லாம் எதுக்கு, விட்டுருங்க சம்பந்தி அப்படின்னு சொல்றாரு. சுந்தரி சொல்றாங்க, சிவராமன் ஒன்னும் சும்மா கொடுக்கல, ராகவ் ஆபரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், அதை மறந்துட்டீங்களாங்க? பி சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் சின்னத்த, அப்பாவோட கடன்லாம் அடைக்க வேண்டியது மகளோட பொறுப்பாச்சே, நான் அடைச்சுக்கிறேன் அத்தை, நீங்க அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் முடிச்சு போட்டு பேசாதீங்க சின்னத்த. பாட்டி சொல்றாங்க சிவராமன் கிட்ட, நீங்க சுந்தரி சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம், நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு பொங்கலுக்கு வர்றோம், அபியும் அணுவும் எங்களுக்கு கிடைச்சது பெரிய சொத்தா நினைக்கிறோம், இப்படி இருக்கும்போது இந்த பணமெல்லாம் எதுக்கு? ஆகாஷ் சொல்றாரு, அப்பா அம்மா ஸ்தானத்தை உங்க 2 பேத்துக்கும் நாங்க கொடுத்துருக்கோம், அத நீங்க ஏத்துக்கிறது நிஜம்னா தயவு செய்து இந்த பணத்தை எடுத்துட்டு போயிருங்க. சிவராமன் சொல்றாரு, மாப்பிள்ள வேண்டாம் மாப்பிள்ள. ஆகாஷ் அந்த பணத்தை எல்லாம் கட்டப்பையில எடுத்து வச்சு சிவராமன் கிட்ட கொடுக்கறாரு. பார்வதி சொல்றாங்க, சரி நீங்க எல்லாரும் அவசியமா எங்க வீட்டுக்கு பொங்கலுக்கு வந்துடணும், எல்லாரும் நாங்க பொங்கலுக்கு வந்துடுறோம்னு சொல்றாங்க சிவராமன் கிட்டையும் பார்வதி கிட்டையும். ஆகாஷ் சொல்றாரு, சும்மாலாம் நீங்க போக கூடாது அத்தை, மாமா நீங்க டின்னர் சாப்பிட்டு தான் போகணும், நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன் வீட்டுல. கிருஷ்ணா சுந்தரி கிட்ட சொல்றாரு, விட்டா சாந்தி முகூர்த்தமே இவங்க அப்பா அம்மா ஏற்பாடு பண்ணிடுவாங்க போல. அதுக்கு சுந்தரி சொல்றாங்க, அதை மாத்திரம் நடக்கவே விடக்கூடாது, எல்லாரும் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கும் டவுட்டா தான் இருக்கு கிருஷ்ணா. பாட்டி கேக்குறாங்க அணு கிட்ட, சுந்தரியும் ஆகாஷும் எங்க? அணு சொல்றாங்க, திடீர்னு காலையில அத்தை வந்து கோயிலுக்கு போகணும்னு கிளம்புன்னு சொல்லி ஆகாஷ கூட்டிட்டு போனாங்க பாட்டி.
பாட்டி கேக்குறாங்க, கோயிலுக்கா? என்ன திடீர்னு? நீயும் கூட போயிருக்கலாம்லம்மா. அனு சொல்றதுக்குள்ள ஆகாஷும் சுந்தரியும் வந்துடுறாங்க. எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி ஆறாங்க. பாட்டி கேக்குறாங்க, ஆகாஷ் என்கிட்ட கூட சொல்லல? அதுக்கு ஆகாஷ் சொல்றாங்க, மாலை போடுறது எனக்கே தெரியாது பாட்டி. சுந்தரி சொல்றாங்க, அத்தை நைட்டு தூங்கும் போதெல்லாம் கெட்ட கெட்ட கனவாவே வந்துகிட்டே இருந்துச்சு அத்தை. ஆகாஷுக்கு ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதான் காலையிலேயே ஆகாஷ கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். எலுமிச்ச மாலை செலுத்துறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கோயிலுக்கும் செலுத்திட்டோம். இந்த கோயில்ல திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மாலை போடுறதுக்காண்டி வரிசையா நின்னுகிட்டு இருந்தாங்க. அங்க ஆகாஷும் ஒரு ஆள்னு நினைச்சு அங்க இருக்க குருசாமி மாலைய போட்டு விட்டாரு ஆகாஷ் கழுத்துல. மனோகர் கேக்குறாரு, என்ன சொல்ற சுந்தரி, ஆச்சரியமா இருக்கு? ஆமாங்க, எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இந்த விஷயம் தானாவே நடந்துருச்சுங்க. மாலைய கலட்டினா சாமி குத்தமா ஆயிருங்க. அதுதான் பொங்கல் முடிஞ்சதும் கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சு அதுக்காண்டி வேணுங்கிற துணிமணி எல்லாம் வாங்கிட்டு பூஜையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றோம். பாட்டி சொல்றாங்க, ஆகாஷ் விரதம் சரியா கடைபிடிக்கணும். உன்னோட குருசாமி கிட்ட எல்லா விவரத்தையும் சரியா கேட்டுக்கிட்டியா ஆகாஷ்? சொல்றாரு, எல்லாமே கேட்டுக்கிட்டேன் பாட்டி. அனு சொல்றாங்க, சின்ன வயசுல அபி எங்க அப்பா கூட மாலை போட்டுட்டு பழனி முருகன் கோயிலுக்கு போயிருக்கா. அபி சொல்றாங்க, ஆமா பாட்டி, எப்படி விரதம் இருக்கணும், என்னென்னலாம் கடைபிடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் குட்டி பாஸ். அபி சொல்றாங்க, எல்லாரும் ஒரு முறை அரோகரா சொல்லுவோமா? அரோகரா சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. கிருஷ்ணா சொல்றாரு, அத்தை பொங்கலுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க ஆகாஷுக்கும் அணுவுக்கும் வாழ்க்கை ஆரம்பிச்சிருமோன்னு கோயிலுக்கு போய் ஆகாஷுக்கு மாலை போட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்க போல இருக்க அத்தை. இப்படி அத்தை இதெல்லாம்? சுந்தரி சொல்றாங்க, கனவுல முருகன் வந்து என் பையனுக்கு மாலை போட சொல்லியிருக்காங்கன்னு அந்த குருசாமி காலிலே விழுந்துட்டேன். நான் சொன்ன பொய்ய நம்பி அந்த குருசாமியே என்னை கேட்டுட்டு அப்படியே செஞ்சிட்டாரு. அப்படியே ராகவையும் கூட சேர்த்து இழுத்துட்டு போக வேண்டியதானே? கிருஷ்ணா, அபி ராகவ் விஷயத்துல நம்ம கால்குலேஷன் எவ்வளவோ மிஸ் ஆகலாம். ஆனா இந்த விஷயத்துல எந்த தப்பும் நடக்க வாய்ப்பே இல்ல. கரெக்டா பண்ணிருக்கீங்க சொல்லிட்டு அவங்கவுங்க வேலைய பார்க்க போயிடுறாங்க ரெண்டு பேரும். ராகவும் அபியும் கார்ல போய்கிட்டு இருக்கப்ப வண்டியில 4 பேர் வந்து வழி மறைக்கிறாங்க. ராகவ் சொல்றாரு, அபி நீ வண்டியை விட்டு கீழே இறங்காத, நான் பாத்துக்கிறேன். ராகவுக்கும் வழி மறைச்சு நின்னவங்களுக்கும் பெரிய சண்டையே நடக்குது. அபியையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்ப போலீஸோட வண்டி சத்தம் கேக்குது. அடிச்சவங்க எல்லாரும் தலதிரிக்க ஓடுறாங்க வண்டியில. ராகவ் மயங்கி கீழே விழுகிறாரு. அபி கஷ்டப்பட்டு ராகவ் மயக்கத்துல இருக்கத தெளிய வைக்க ட்ரை பண்றாங்க. கடைசியில அபியோட முயற்சியால ராகவ் கண் முழிச்சிடுறாரு. அபி அழுகிறத ராகவ் பாக்குறாரு. அழாதன்னு சொல்றாரு. அப்ப அபி ஒரு விசிட்டிங் கார்டை பாக்குறாங்க. அத ராகவுக்கு எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க. ராகவ் சொல்றாரு, அந்த விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு விவேக்கோட ஆபீஸ் அட்ரஸ் இருக்கு, அப்பனா விவேக் தான் இந்த வேலைய பண்ணிருக்கணும். அபி சொல்றாங்க, ஜெயிலுக்குள்ள இருந்தோம் அவன் திருந்தவே இல்லைல, ஏன் ராகவ் அந்த மாதிரி பண்றான்? ராகவ் அவன் மேல உடனடியா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வேண்டாம் அபி, அவனால ஜெயில இருந்து இப்ப வர முடியாது. இந்த ஆத்திரத்துலதான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்பதான் வீட்டுல எல்லாரும் ரிலாக்ஸா இருக்காங்க. இந்த பிரச்சனைய நம்ம 2 பேரும் தான் பாத்துக்கணும். வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அப்பனா ராகவ், நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். நீ என்ன ஸ்கூலுக்கு போற குழந்தையா அப்பப்ப டிமாண்டா வச்சுக்கிட்டு இருக்க? ராகவ், நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் சொல்ற டிமாண்டுக்கு ஓகேன்னா வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஓகே அபி, ஓகே. ராகவ், நீங்க ஒரு நாள் முழுக்க நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். இவ்வளவுதானா அபி? சரி, ஓகே. ராகவும் அபியும் வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு. நாளை சந்திப்போம்.